ராசாத்தி அந்த சேர்மன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனால போலீஸ் ஸ்டேஷன்ல அவளோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சேர்மன் மேலதான் நியாயம் இருக்கு, அவரு கொடுத்த பணத்தை தானே கேட்டிருக்காருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ராசாத்தி கொஞ்சம் கூட அத காதுல வாங்காம ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வேலை செய்யற பொம்பளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போராட்டம் பண்றேன்னு உட்கார்ந்துருக்கா. அதுக்கு என்ன இப்போ? நியாயமா கேட்டா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. எல்லாம் பணம் பண்ற வேலை. அது பிரச்சனை இல்ல, போலீஸ் எவ்வளவு தூரம் சொல்லியும் ராசாத்தி கேட்காம அங்கே இருந்து பிரச்சனை பண்ணிட்டா. அதோட விட்டிருந்தா கூட பரவாயில்ல, போலீஸ்காரங்க மேல கல்ல எடுத்து அடிச்சிருக்கா. அதுல ஒரு போலீஸ்க்கு மண்டையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்து பிரச்சனை பெருசாயிடுச்சு. போலீஸ் ராசாத்தி இனிய 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. போலீஸ் மேல கல்லு விட்டு அடிச்சா சும்மா விடுவாங்களா? அதான் அடி பின்னிட்டாங்க. ராசாத்தியால இனிய இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறானோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சம்பந்தி, நாங்க இதுக்கு போய் சொல்ல போறோம், நீங்க வேணா அவங்க வீட்டுல போய் பாருங்க. எல்லாம் உன்னாலதான் மங்கை. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சேர்மனை எதிர்த்து எதுவும் செய்ய வேண்டான்னு. நீதான் என் பேச்ச கேட்காம வீர வசனம் எல்லாம் பேசி ராசாத்திய தூண்டி விட்ட. இப்ப பாரு, அவ கல்ல தூக்கி அடிச்சிருக்கா. அவளால என் புள்ள இனியனும் சேர்ந்து கஷ்டப்படுறான். இங்க பாரு மரகதம், ராசாத்தி பண்றது சரிதான். எது போலீஸ் மேல கல்ல தூக்கி அடிச்சு மண்டைய உடைச்சதா? அவ எப்படி போனா என்ன? அவளால நான் வளர்த்த புள்ளதான் அடி வாங்கிட்டு இருக்கான். அக்கா, சும்மா சும்மா அவ மேல குத்தம் சொல்லாதீங்க. ராசாத்தி ஒரு காரியம் பண்ணா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு முழுசா தெரியணும். அதான் கண்மணி சொல்றால, என்னமா நீ நம்ப மாட்ட? சரி அண்ணி, முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு நானும் மங்கையும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம். வா மங்கை. மரகதம், எது நடந்தாலும் நீ ராசாத்தியை தான் குறை சொல்ற. இதெல்லாம் சரியில்லை மரகதம். அப்பா, இது என்ன புதுசா? தினம் ஒரு தடவையாவது ராசாத்தியை திட்டினா தானே அம்மாவுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இனிய மேல நான் வச்சிருக்கிற பாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ராசாத்தி அவனை என்ன மந்திரம் போட்டு மயக்கிட்டாளோ, எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். இன்னும் என் புள்ள என்னென்ன பிரச்சனையில மாட்ட போறான்னு தெரியல. கண்மணி, வலி தாங்க முடியலடி. இப்போச்சு வாடி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி வா போலாம். வா உட்காரு. ராசாத்தி, இப்ப வலி இல்லைல்ல? இல்ல மாமா, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருவர ராசாத்தி, உட்காரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டியா? எங்க காட்டு. இப்பதான் போயிட்டு வரோம் அத்தை. இனியா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ராசாத்திக்கு தான் அடிபட்டிருக்கு. என்னம்மா, கொஞ்சம் பார்த்து இருந்திருக்க கூடாதா? மாமா, நாங்க அமைதியா தான் இருந்தோம். யாரோ போலீஸ் மேல கல்ல விட்டு அடிச்சிருக்காங்க.
அதை நாங்க தான் நினைச்சு எங்களை அடிச்சிட்டாங்க. நாங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க நம்பல மாமா. யாருங்க இப்படி பண்ணிருப்பாங்க? நான் தான் முருகா. என் அப்பா முருகன் சொன்னா நான் பண்ணுனேன். அறுபடை வீடு கொண்ட முருகா, என் அப்பன் முருகனே துணை. தம்பி, உங்க ஃபேக்டரி எரியுதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணதும் நான் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல கல்லு விட்டு அடிக்க ஆள் அனுப்புனதும் நான் தான். எல்லாமே நான் தான் முருகா பண்ணேன். நானா பண்ணல, என் அப்பா முருகன் சொல்றான், நான் பண்றேன். உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இப்பவும் இல்ல நான் அப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். என்ன தேவையில்லாம பேச வைக்காதீங்க. காய்கறி வித்தமா, பணத்தை வாங்கி கல்லாவுல போட்டோமான்னு ஒழுங்கா வாழ்க்கையை நடத்த பாருங்க. அதை விட்டுட்டு ஊருக்கு உதவுறோம்னு அழிஞ்சு போயிடாதீங்க. ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டா நாங்க இருக்கோம்ல. நீங்க உங்க அலுவலை மட்டும் பாருங்க, புரிஞ்சுதா? சொல்லுங்க பிரியமா. இனியா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா இப்படி கண்டவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அடி வாங்கிட்டு நிக்கிற? அதுவும் பெரிய அடியாடா? இல்ல, எனக்கு எதுவும் அடி இல்ல பிரியமா, ராசாத்திக்கு தான் அடி. அவளை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாத. உனக்கு ஒண்ணு ஆகலல்ல, அது போதும் எனக்கு. எல்லாம் அந்த ராசாத்தியால தான். எதுக்கு இப்படி அவ கூட இருந்து கஷ்டப்படுற? நீ நம்ம வீட்டுக்கு வந்துறீனியா? நீ பேசாம அவளை விட்டுட்டு பெரியம்மா கூட வந்துடுடா. நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துறீனியா? பிரியமா, நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு ராசாத்தியும் முக்கியம். என்னால அவளை விட்டு இங்கே வர முடியாது. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தாலும் ராசாத்தியோட தான் வருவேன். நீங்க அதை தவிர வேற எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். நான் போன் வைக்கிறேன். என்ன அத்தை? அவன்லாம் திருந்தவே மாட்டான். அவளோட தான் இருப்பானா அவன். இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்றது? எல்லாம் அவன் தலையெழுத்து போல.
இனியே இன்னும் அந்த ராசாத்தி கூட எவ்வளோ நாள் தான் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். அக்கா என்னடா சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, ராசாத்தியை விட்டு நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சரி விடு, அவங்களுக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவம் எப்பதான் போகும்னு தெரியல. இப்பதான் அந்த தப்பெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. ஆமா அத்தை, ஆனா அவங்கள எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா தப்பே பண்ணாத எங்களெல்லாம் அடிக்கிறாங்க. இங்க வேணா அவன் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் அது முடியாது. அவனும் அவன் மூஞ்சியும் எல்லா தப்பும் அவன் பண்ணிட்டு முருகன் சொன்னா நான் பண்ணேன்னு லூஸ் மாதிரி பேசிட்டு போறான். அவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அவனை சும்மா விடக்கூடாதுடா. மங்க, நீங்க சும்மா இருங்க. தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா மிரட்டிட்டு போறான். அவனை எல்லாம் இப்படியே விட்டா எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிச்சிருவான். ஆமாப்பா, அம்மா சொல்றதும் சரிதான். ராசாத்தியை ஆளை வச்சு அடிச்சிருக்கான். அவனை சும்மா விட சொல்றீங்களா? நம்மளால என்ன மாமா பண்ண முடியும்? நீ யார் ராசாத்தி இப்படி பேசுற? ஃபேக்டரி விஷயத்துல எவ்வளவு தைரியமா போராட்டம் எல்லாம் பண்ண. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? எல்லா விஷயத்திலயும் தைரியமா நீதான் முடிவெடுப்ப. அவனை ஏதாவது பண்ணணும். இங்க கம்ப்ளைண்ட் வாங்கலன்னா என்ன, இதுக்கு மேல உள்ள அதிகாரி கிட்ட பேசலாம். இல்லம்மா, எங்க போனாலும் அவன் பதவி பேசும். நாம வேற ஏதாவது தான் யோசிக்கணும். நம்ம ஏன் பத்திரிகை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி கேட்க கூடாது? கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. ஆமாண்டா இல்லையா, பத்திரிக்கையில என்ன எழுதுவாங்களோன்னு பார்த்து பயப்படாத ஆளே இல்ல. அதனால நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. அத்தை சொல்றதா சரி மாமா, அப்படியே செய்யலாம். நாம கேள்வி கேட்டா அடிக்கிறாங்க, பத்திரிக்கைக்காரங்க கேட்டா அந்த சேர்மன் பதில் சொல்லிதானே ஆகணும். அது மட்டும் இல்ல, அதிக வட்டி பிரச்சனையில இருந்து நம்ம மக்களை காப்பாத்தணும். அதுக்காகவாவது நம்ம தென்றல் பத்திரிக்கைக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்க கேளுங்க மாமா. சரி, நான் இப்பவே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஷபாடா. அடுத்து அண்ணாச்சி கடையில் ஒரு 15 பேக்கெட் போட்டுட்டா போதும், வேலை முடிஞ்சிடும். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மணங்கி இல்லை, அந்த மான் போன மாயம். ஐயோ, அழகு பையனா, என் கட்டை பார்த்தான்னா அவ்வளவுதான், கட்டை மறைச்சிருவான். அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேல போட்ட கோலம் ஆச்சு தடி. கோகிலா மாதிரில இருக்கு. ஆஹா, கோகிலாவே தான். எதுக்கு முக்காடை போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு அண்ணன் நட போட்டுல போகுது? இந்த சாத்தா ஏன் முக்காடு போட்டு போகுது? ஏதோ இருக்கு அழகரு, என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த வர்றேன். ரிவர்ஸே. ஐயோ, ஓ வந்துட்டானே. ஸ்டாப் இட். கோடை புதுசு போல இருக்கு. ஹலோ ஹலோ மேடம். ஏய், ஐயோ, வாட் இஸ் திஸ்? என்னது? ஓ, நான் இங்கிலீஷ்ல கேட்டதை திருப்பி தமிழ்ல என்கிட்டயே கேக்குறியா நீ? இந்த விளையாட்டுலாம் வேணாம். இங்க பார், தலையில எதுக்கு இந்த முக்காடுங்கிறேன். அது வந்து மழை வர மாதிரி இருக்குல்ல, அதான். எது மழை வர மாதிரி இருக்கா? வெயில் மண்டைய புழக்குது, மழை வர மாதிரி இருக்கா உனக்கு? உனக்கு மட்டும் மழை பெய்யுது. இந்த கோகிலா எதையோ நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்க, என்னன்னு தான் புரியல.
என்ன எதுக்கு அப்படி பாக்குற? ஆ? அதுவா தலையில ஏதோ கட்டு போட்ட மாதிரி இருக்கே, என்னது அது? ஆமா இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? அந்த கட்டு எப்படி எதனால இப்படி ஆச்சுன்னு சொல்லு. அது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. பின்னாடி அடிபட்டு இருக்கு. வலிக்கு விழுந்தா முன்னாடியில அடிபடும். டேய் லூசாடா நீ? லூசா? இத பாரு, இப்படி விழுந்தா முன்னாடி அடிபடும், நான் இப்படி விழுந்தேன் அதான் பின்னாடி அடிபட்டுச்சு. போ. இங்க பாரு, முன்னுக்கு ரா, முன்னுக்கு ரா. நீ ரோல் ஆக கூடாது, நான் தான் ரோல் ஆகணும். எப்படி பின்னாடி அடிபட்டு இருக்குல்ல? அடிபட்டு இருக்கிறது சைடுல, அப்புறம் எப்படி பின்னாடி விழுந்து பின்னாடி அடிபட்டு இருக்குன்ற? எனக்கு என்னமோ இது வலிக்கு விழுந்த மாதிரி தெரியல. எவனோ துரத்தி துரத்தி கல்ல கொண்டு எரிஞ்சு அடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. அதுவும் சம்பவம் 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த மாதிரி தான் தெரியுது. சரி, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இது பாரு, நானே அடிபட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கதை சொல்லட்டுமா பாட்டு பாட்டுமான்னுட்டு. டேய் போட போட போ போ. டேய் உன் கூட என்கிட்ட இருக்கு, ரிவர்ஸ்ல வா. பாட்டெல்லாம் பாட மாட்டேன், ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன், கேட்டுட்டு போயிரு சரியா? இல்ல உன்னை மைக்கு போட்டு இந்த ஊர் முழுக்க வீதி வீதியா போய் திட்டுவேன். ஐயோ, இந்த கிறுக்கு பையன் செஞ்சாலும் செய்வானே, எதுக்கு நாம கேட்டுட்டே போயிடுவோம். என்ன கேக்குறியா? சொல்லி தொலை. இது நல்ல பிள்ளை கிழக்கு. ஒரு ஊர்ல ராசாத்தி ராசாத்தின்னு 2 இல்ல ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. அவ தங்கமான பொண்ணு. ஏய் நிறுத்துடா, கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ராசத்திய பத்தி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பார், அந்த கதையோட ஹீரோயினே ராசாத்தி தானே. இத பாரு, வாய மூடிக்கிட்டு கதையை மட்டும் கேளு. தேவையில்லாம குறுக்க ஏதாச்சும் பேசுன, காதுக்குள்ள கொட்டை கம்பியை விட்டு ஆட்டிடுவேன் பாத்துக்க. இப்ப சொல்லட்டுமா? அந்த பொண்ணு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த போது அவளுக்கு வேண்டாத யாரோ அங்க இருந்த போலீஸ் மேல கள்ள தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த போலீஸ் ராசாத்தியையும் ராசாத்தி கூட இருந்த பொண்ணுங்களையும் துரத்தி துரத்தி அடிச்சாங்க. அவங்க எல்லாம் பாவம் இல்லையா? அந்த நேரத்துல அந்த கதையினுடைய ஹீரோ, அதாவது கதாநாயகன் இனியன, அப்புறம் அவர் கூடவே எந்நேரமும் சுத்திக்கிட்டு இருக்கிற குணச்சித்திர நடிகர்னு சொல்லலாம், நகைச்சுவை நடிகர்னு சொல்லலாம், அந்த அழகரும் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ கொஞ்ச தூரத்துல 2 பொம்பளைங்க திடுத்துப்புன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அத பார்த்த அந்த அழகரு என்ன பண்றதுன்னு தெரியாம திடுமுடுன்னு அவங்க 2 பேரையும் துரத்தி போய்கிட்டே இருக்கான். அந்த 2 பொம்பளைகளும் இவனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்காளுங்கன்னா பாத்துக்கேன். அப்புறம் அவன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலசி பார்த்தா கீழே கிடந்த கல்ல எடுத்து ஒரே வீச்சு. ஓடிக்கிட்டு இருந்த 2 பேர்ல ஒருத்தன் தலையில டம்முன்னு வள்ளுட்டியா அந்த கல்லு போய் விழுந்துச்சு. அந்த அடி வாங்கின ஆளு நீதான்னு எனக்கு 99% தெரியும். இன்னும் 1% மட்டும்தான் சந்தேகம் இருக்கு. அந்த 1 மட்டும் உறுதியாயிருச்சுன்னு வையே, உனக்கு அன்னிக்கே தார தப்பட்ட பூமாலை தாண்டி யாருனாலையும் உன்னைய காப்பாற்ற முடியாது.
பார்த்து பிடிச்சு பயம் இல்லாம வீடு போய் சேரு. கரெக்டா? மழை வரும். வராது. வராது இல்ல? கல்லு வரும். கரெக்டா? கோட்டை பிடிச்சுக்கிட்டு போனா தெரியாது நினைச்சியா? மாட்டுவ நீ. அன்னைக்கு இருக்கு உனக்கு. பாப்போமா? என்ன நின்னுகிட்டு இருக்க?